ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 133ാമത് ശ്ലോകം. 677லேருந்து 683 வரைக்கும் 6 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. நிறைய ഭാഷകളോട് ലാംഗ്വേജஸோடு ரூபம் இருக்கிற சப்த பிரம்மஸ்வரூபிணி, பிரம்மத்துவத்தோடு வியாக்கியானமா இருக்கிறவள். அதாக்கும் தேவி. சித்திகளும் சக்திகளுமாயிருக்கிற பெரிய ஒரு சேனையோடு கூடி இருக்கிறவள். உற்பத்தியோ நாசமோ இல்லாதவள். தேவிய எப்படி வேணுமானா ஆராதிக்கலாம். இப்படிதான் ஆராதிக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இல்லை. ரொம்ப சுகமாயிட்டு ஆராதிக்கலாம் தேவியை. மங்களத்தை செய்யறவளாக்கும் தேவி. ரொம்ப சீக்கிரமா மோட்சம் கிடைக்கணுமானா அதுக்கான மார்க்கமாயிட்டு இருக்கிறவளும் தேவியாக்கும். இப்படி எல்லாமாக்கும் வாக்தேவிகள், வசின்யாதி வாக்தேவிகள். வசினி தொடங்கின தேவிகள் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். 678லேருந்து 683 வரைக்குமான நாமங்கள். பாஷாரூபா ப்ருஹத்சேனா பாவாபாவ விவர்ஜிதா சுகாராத்யா சுபகரே சோபனா சுலபாகதி. 6 நாமங்கள் இருக்கிற ஸ்லோகமாக்கும் இது அப்படிங்கிறத பார்த்தோம். நிறைய பதங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு நாமம். அப்படி நிறைய நாமங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் 6 நாமங்கள் கூடி சேர்ந்த ஸ்லோகமாக்கும். அந்த 6 நாமங்கள் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நாமத்திலையும் இருக்கிற பதங்கள் என்னவாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த நாமத்தை சொல்லறத நாமம் அப்படிங்கிறது தவறில்லாம சொல்லறதுக்கு சாதிக்கும். நாமத்தோடு நடுவில் பதங்களை பிரிக்கப்படாது. காரணம், லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற இந்த நாமங்கள் எல்லாமே மந்திரங்களாக்கும். மந்திரங்கள் அப்படிங்கிறது தேவியோடு சரீர அவயவங்களாக்கும். அந்த மந்திரங்கள் நடுவில் கட்டாகக்கூடாது. அதனாலேயாக்கும் அடிக்கடி நம்ம அதை நினைவுக்கு கொண்டு வரோம். நாமங்களுக்கு நடுவில் பதங்களை பிரிக்கப்படாது. நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயிட்டு அது என்னெல்லாம் பதங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் அந்த நாமம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு பதங்களை முறிக்காதக்கு நாமங்களை சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பாஷாரூபா, பாஷா அப்படிங்கிற ஒரு பதவும் ரூபா அப்படிங்கிற ஒரு பதவும் கூடி சேர்ந்தாக்கும் பாஷாரூபா அப்படிங்கிற நாமம் உண்டாச்சு. ப்ருஹத் சேனா, ப்ருஹத் அப்படிங்கிற பதம், சேனா அப்படிங்கிற பதம், 2 பதங்கள் கூடி சேர்ந்து ப்ருஹத் சேனா அப்படிங்கிற நாமம். பாவ அபாவ வர்ஜிதா, பாவ அபாவ விவர்ஜிதா.
ഭാവാഭാവ വിവർജിത. ഭാവ അഭാവ. அதாக்குமங்க பாவ, அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கஸ்வரம் சொன்னதுக்கு அப்புறமாவாக்கும் அங்க அடுத்த பாவ அப்படின்னு வந்திருக்கு. அதனால அங்க அபாவா அப்படின்னாக்கும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த நாமத்தை சொல்லணும். பாவாபாவ விவர்ஜிதா இத்திரையுமாக்கும் அந்த நாமத்தில் இருக்கிற பதங்கள். சுக, அதுக்கப்புறம் அங்க ஒரு தீர்க்கஸ்வரம் இருக்கு. அப்போ அங்க ஆ அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு சுகாராத்யா, சுக ஆராத்யா அதாக்கும் கூடிச்சேர்ந்து சுகாராத்யா அப்படிங்கிற நாமம் உண்டாயிருக்கு. சுபகரி, சுபகரி, சோபனா சுலபா கதிஹி இത്രയുമാക്കും ഇതിൽ இருக்கிற പദങ്ങൾ. சோபனா சுலபா கதிஹி இப்படி இருக்கிற 3 பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் சோபனா சுலபாகதி அப்படின்னு நாமம். சுபத்தை செய்யறவள் சோபனா, சுலபமாயிட்டு அப்படிங்கிற அர்த்தத்துல, ரொம்ப ஈஸியாயிட்டு அப்படிங்கிற அர்த்தத்துல சுலபா. கதிஹி அப்படிங்கிறது இங்க மோட்சம், மோட்சம் கிடைக்கிறதுக்கான மார்க்கமாயிட்டு இருக்கிறவள். சோபனா சுலபா கதிஹி ഇത്രയുമാക്കും 133வது ശ്ലോകത്തിൽ இருக்கிற நாமங்களும் பதங்களும். 678வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் பாஷாரூபா. வாக்கு அது தேவிதான், அதானது ശബ്ദ ബ്രഹ്മസ്വരൂപിണിയാക്കും ദേവി. ഭാഷ அப்படின்னாக்கா சரஸ்வதி தேவி ஆக்கும். சரஸ்வதி தேவியோடு ரூபத்தோடு கூடின ஜெகதம்பிகை. வாக்கு அப்படிங்கிறது பிரவாகமாயிட்டு ஒழுகிறது, அதனால சரஸ்வதி அப்படின்னு பேரு. ഗംഗാദേവിയോട് ശാപത്താല സരസ്വതി ദേവി നദീരൂപത്തിലെ ഭാരതത്തില് പ്രത്യക്ഷപ്പെട്ട. ശാപമോചനം கிடைச்ச സരസ്വതി ബ്രഹ്മാവോട് ശക്തി സ്വരൂപിണിയായിട്ട് ബ്രഹ്മലോകത്തില് വസിച്ച. பாஷா அப்படிங்கிற சப்தத்துக்கு வாக்தேவி அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. வாக்தேவியும் சரஸ்வதியும் ஒண்ணுதான். சர கத்ய பத்ய ரூபேண பிரசரணம் அஸ்யா அஸ்தி இது சரஸ்வதி. கத்ய பத்ய ரூபத்தில் இருக்கிற அந்த ஒரு பிரவாகம், அதனால சரஸ்வதி அப்படின்னு பேரு. சரஸ்வதி தேவிய உபாசிச்சானா வாக்கோடு தேவியாயிருக்கிற சரஸ்வதி தேவிய, அந்த சக்தி ஸ்வரூபிணிய உபாசிச்சானா
വാഗ്മിയായി തീരലാം. നന്ന അഴക വാർത്തകളെ കൈകാര്യം ചെയ്യறதுக்கான എബിലിറ്റി ഉണ്ടാകും, പേച്ചുത്തിറമ ഉണ്ടാകും. 679ാമത് നാമം 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം ബൃഹത് സേന. സിദ്ധികളും ശക്തികളും ஆயிட்டிருக்கிற நிறைய சைன்யங்களோடு கூடிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. பெரிய ஒரு சேனா கூட்டங்களோடு கூடி இருக்கிறவளாக்கும் தேவி. மகிஷாசுரனுமாയിട്ടുള്ള யுத்தத்தில தேவியை ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பெரிய சேனை இருந்தது, சைன்யம் இருந்தது. ലളിതോപാഖ്യാനത്തില ലളിതാംബികை பண்டாசுரனுமாயிட்டு யுத்தத்துக்கு கிளம்பினது எப்படியாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ലളിതോപാഖ്യാനത്തിലെ 11ാவது അധ്യായത്തിലെ ഇത് വർണ്ണിക്കപ്പെടുന്നത്. ദേവിയോട് அகம்படி சேவிக்கிற தேவியாயிருக்கிற சம்பல்கரி தேவி ஆனை மேலே ஏறிண்டு பெரிய ஒரு சேனையோடு கூடிட்டு லலிதாம்பிகையை பின்தொடர்ந்தா. அதே மாதிரியே தேவியோடு பின்னால அகம்படி சேவிக்கிற இன்னொரு தேவியாக்கும் அஸ்வாரூட தேவி. அஸ்வம் ஜனன குதிரை, குதிரை மேலே ஏறிண்டு நிறைய குதிரைப்படகளோடு கூடிட்டு தேவியை பின்தொடர்ந்தா. ലളിതാംബികാ ദേവിയോട് സേനാനായികയായിരിக்கிற ദണ്ഡനാഥാ ദേവി കയ്യിലെ ദണ്ട് ധരിച്ചിട്ടുണ്ട്. തന്നോട് സേനകളുമായിട്ട് ലളിതാദേവിയോട് കൂടിയിട്ട് സഞ്ചാരം പണിന. പന്നിയോട് പിഗോട് മുഖമിരിக்கிற ക്രോഡമുഖികളായിരിக்கிற ശക്തി ദേവികൾ കൂട്ടത്തോട് കൂടിയിട്ട് பண்டாசுரனுமாയിട്ടുള്ള யுத்தத்தில கலந்துக்கிறதுக்கு கிளம்பினா. சண்டர்கள், உச்சண்டர்கள் இப்படின்னு ரொம்ப சக்தர்களாயிருக்கிற கையில சூலத்தை வச்சுட்டு இருக்கிற நிறைய கூட்டங்கள். ரொம்ப அக்னி மாதிரி இருக்கிற கண்களால அசுர சங்கத்தை சுட்டு எரிச்சுப்படுவாளோ அப்படின்னு தோணுற மாதிரி இருக்கிற பாவத்துல தண்டநாதா தேவியோடு கூடிட்டு நடந்தா. தேவியோடு സൈന്യത്തോട് அந்த ഒരു மகத் பிரபாவம். ലളിതോപാഖ്യാനത്തില இருக்கிற வர்ணனையில தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். 680வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ഭാവാഭാവ വിവർജിത. ഉൽപ്പത്തിയും നാശവും ഇല്ലാത്തതാല இருக்கு அப்படினும் இல்லை அப்படினும் இருக்கிற அவஸ்தകളൊന്നും ഇല്ലാത്തവളാക്കും ദേവി. பாவங்களும் அபாவங்களும், பாவம் அப்படின்னா இருக்கிறது அப்படிங்கிற நிலைமை, அபாவம் அப்படின்னா இல்லை அப்படிங்கிற நிலைமை, ഇതൊന്നും ഇല്ലാത്തവളാക്കും அதிபராசக்தியாயிருக்கிற ஜெகதம்பிகை. பாவம் அப்படின்னாக்கா ஒரு விஷயம் உண்டாகிறது அப்படின்னு அர்த்தம். அபாவம் அப்படின்னு சொன்னாக்கா இருக்கிற விஷயம் இல்லாம போறது அப்படின்னு அர்த்தம். மண்ணால ஒரு பானை,
அது மண்ணாலியாக்கும் பவிக்கிறது. மண் இருக்கிறதுனாலேயாக்கும் மண்ணால பானையை பண்ணறதுக்கு சாதிக்கும். அந்த மண்பானை உடஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கா, அதுக்கப்புறமா அங்க பானை அப்படிங்கிற விஷயம் இல்லை, மண்ணு மட்டும்தான் உள்ளது. அப்போ மண்ணு அப்படிங்கிறதால உண்டாகிறதாக்கும் பானை, அந்த பானை உடஞ்சிடுத்து அப்படின்னாக்கா பானை அப்படிங்கிற விஷயம் ரெண்டு அப்படிங்கிற விஷயம் இல்லை, அங்க மண்ணு அப்படிங்கிற ஒன்று தான் உள்ளது. பாவம் அபாவம் இப்படிங்கிற அவஸ்தകളൊന്നും ഇല്ലാത്തവളാക്കും ദേവി. ஒருத்தர் நம்மளோட வீட்டுக்கு வரார் அப்படின்னாக்கா அது அவரோட ப்ரெசன்ஸ், நம்ம வீட்டில் உண்டாகிற ப்ரெசன்ஸ், அதுக்கு பேர் பாவம். அவரு கொஞ்ச நேரம் கழிஞ்சிட்டு நம்மளோட வீட்டிலேருந்து போயிட்டார் அப்படின்னாக்கா அவரோட ப்ரெசன்ஸ் அங்கே இல்லை, அப்போ அது அபாவம். பாவம் அபாவம் இப்படிங்கிறதுக்கு இப்படியெல்லாம் தான் எக்ஸாம்பிள் ஆயிட்டு சொல்றதுக்கு சாதிக்கும். ஒரு விஷயம் இருக்கிறதையாக்கும் பாவம் அப்படின்னு சொல்றது, இல்லாததை அபாவம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு விஷயம் இருக்கிறதையாக்கும் அங்க பாவ அனுபவம் உண்டாகிறது. ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாக்கா அங்க பாவ அனுபவம் இல்லை. இப்படி பாவ அபாவ விஷயங்கள் ஒன்றும் தேவியிட்ட இல்லை. இதெல்லாம் பிரபஞ்சத்துல சம்பவிக்கிற விஷயங்களாக்கும், உண்டாகிறது இல்லாமகிறது இப்படிங்கிற ரெண்டு அப்படிங்கிற பாவம், துவைத பாவம் பிரபஞ்சத்துக்குள்ள உண்டாகிற விஷயங்களாக்கும். தேவி யாரையாக்கும்? பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மப்பட்ட மகிழ்ச்சியாக்குமே. அதனால தேவிக்கு துவைத பாவம் அப்படிங்கிறது இல்லை, பாவமும் இல்லை அபாவமும் இல்லை. எப்பவும் ஒரே அவஸ்தை, அத்வைத பாவம். தேவி ஒண்ணுதான் உள்ளது, தேவிக்கு மாற்றம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு விஷயம் பவிக்கிறதையாக்கும், உண்டாகிறதையாக்கும், அது இல்லாம ஆகிறது அப்படிங்கிற அந்த அவஸ்தையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சர்வவியாபியான ஜெகதம்பிகைக்கு ஜனன மரணங்கள் இல்லை, உற்பத்தி விநாசமும் கிடையாது. 681வது நாமம், 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் സുഖാരാധ്യ. സുഖമായിട്ട് ദേവിയെ ആരാധിക്കർക്ക് സാധിക്കും. ദേവിയെ ആരാധിக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கும். ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ ചതുഷ്ടി ഉപചാരാഢ്യ அப்படின்னு நாமம். അറുപത്തിനാല് ഉപചാരങ്ങളോട് കൂടിയിട്ട് ரொம்ப டீட்டெயில் ஆயிட்டு தேவியை உபாசிக்கலாம். அதுக்கான சமயம் சௌகரியம் எல்லாம் இருக்கிறவாளுக்கு அப்படியும் தேவியை பூஜிக்கலாம். வாழ்க்கையோடு அப் டு டேட், வாழ்க்கை சக்கரம் இப்படி சுற்றி கறங்கறத, கிரகஸ்தாசிரமிகளுக்கு சமயம் அப்படிங்கிறது பத்தாத அவஸ்தையில இருக்கு. அப்ப நிறைய நேரம் உபயோகிச்சு தேவிய
சரண்டரிங் பொசிஷனில் ஆராதிக்கிறதுக்கு டெய்லி சாதிக்காது. அப்போ யதாசக்தியான பூஜையை செய்யலாம். வீடை சுத்தம் பண்ணி விளக்கேற்றி ഒരു 2 നാമത്തെ ജപിച്ചാലേ പോരും. ரொம்ப ஈஸியாயிட்டு பூஜை பண்றதுக்கான ஒரு சௌகரியத்தை தேவி கொடுக்குறா. അതിലെയും ദേവി തൃപ്തിയായിടുക. മനസ്സോട് കൂടിയിട്ട് ദേവിയെ കൂപ്പിടുறதாக்கும் മുഖ്യം. அதனால சுகாராத்யா அப்படிங்கிற நாமம் தேவிக்கு சூட்டபிள் ஆக்கும். ஸ்ரீ சுக பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல சொல்லப்படுறது, பிருந்தாவனத்துல கோபிகைகள் தனுமாசத்துல காத்யாயினி விரதம் அனுஷ்டிச்சு പ്രഭാത സ്നാനം പണി മണ്ണാല ഉണ്ടാക്കിന ദേവിയോടും ശിവനോടും വിഗ്രഹത്തെ ഭക്തിയോട് കൂടിയിട്ട് ആരാധിച്ച ഭക്തർക്ക് അവളോട് വിരുപ്പപ്പടി ദേവിയെ ആരാധിக்கிறதுக்கு സാധിക്കും. അറുന്നൂറ്റി 82ാമത് നാമം 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമം ശുഭകരി. സുഖം, മംഗളം, സന്തോഷം ഇതെല്ലാം കൊടുക്കற ദേവി. மங்களத்தை கொடுக்கிற தேவி. அதாக்கும் இங்க வாக்தேவிகள் தேவிய சுபகரி அப்படின்னு கூப்பிடுறா. எந்த ஒரு பிரவൃത്തി செஞ்சானாலும் அது சுபமாயிட்டு முடியணுமே பகவானே அப்படின்னாக்கும் நம்மளோட பிரார்த்தனை. கர்மங்களெல்லாம் சுபகரமாயிட்டு முடியறதுக்கு ஜெகதம்பிகை கிட்ட பிரார்த்திக்கணும். அன்னபூர்ணேஸ்வரியான தேவி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறா. நம்மளோட வாழ்க்கையில நம்ம போரும்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடாக்கும். ஒரு அளவுக்கு மேல போனா நம்மளால சாப்பிட்றதுக்கு சாதிக்காது. பால் பாயசமோ பாலட பிரதமனோ எல்லாம் ரொம்ப பிடிக்கும். மைசூர்பா பிடிக்கும், லட்டு பிடிக்கும். ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிட்டா திகட்டும், பറ്റാது இனி சாப்பிட்றதுக்குங்கிற அவஸ்தை வரும். சத்தி சாப்பாடெல்லாம் நிறைய சாப்பிட்றத நிறைய ஐட்டம் எல்லாம் இருக்கிறது, இதுக்கு மேலே இனி ஒரு இஞ்சி சாப்பிட பറ്റാது அப்படிங்கிற நிலைமை வரும். தண்ணி தாகம் அடிக்கிறத தண்ணி குடிக்கிறத இதுக்கு மேலே இனி தண்ணி குடிக்க பറ്റാது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். வயிறு ரொம்பியாச்சு, திகட்டியாச்சு, போரும் அப்படின்னு சொல்ற விஷயம் இந்த சாப்பாடு ஒண்ணுதான். வேற ஒன்றும் நமக்கு போரும் அப்படின்னு சொல்றதுக்கு சாதிக்காது. ஃபுல்லா சாப்பிட்ட அப்புறம் அப்பா இனி எனக்கு நீ சாப்பாடே வேண்டாம்னு சொல்லுவோம். அது எது வரைக்கும் அந்த சாப்பாடெல்லாம் ஜீர்ணமாயி அடுத்து மறுபடியும் பசி வர வரைக்கும் தான். அந்த சாப்பாடு அப்படிங்கிற விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு போரும் அப்படிங்கிற திருப்தியை கொடுக்கிறது. துர்காதேவியா இருக்கிற தேவி பசிக்கிறவாளோடு முன்னால அன்னபூர்ணேஸ்வரியாயிட்டு பிரத்யட்சப்பட்டு
மிருஷ்டான போஜனம் கொடுத்து திருப்தி அப்படிங்கிறத உண்டாக்குவள். 683வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் சோபனா சுலபாகதிஹி. இங்கே நாமத்தோடு கடைசியில விசர்க்கமாக்கும் இருக்கு, அங்க நீட்டப்படாது. சோபனா சுலபாகதிஹி, ரொம்ப ஈஸியாயிட்டு மோட்சம் கிடைக்கிறதுக்கான மார்க்கமா இருக்கிறவளாக்கும் தேவி. மனுஷ ஜென்மத்தோடு பரமமான லட்சியம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல ஜீவாத்மாவை கொண்டு போய் சேர்க்கல். தேவி உபாசகர்களுக்கு ரொம்ப ஈஸியாயிட்டு மோட்சஸ்தானத்துக்கு எத்தி சேரறதுக்கு தேவி ஹெல்ப் பண்ணுவள். மோட்சம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான வேலையொன்றும் இல்லை. திரிமூர்த்திகளையும் அதே மாதிரி பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற தேவர்களை எல்லாம் ஆசிரியிச்சா கூடியும் நிறைய நிறைய ஜென்மங்கள் மோட்சம் பிராபிக்கிறதுக்கு தேவைப்படும். பிரபஞ்ச சௌக்கியங்களை ரொம்ப ஈஸியாயிட்டு கொடுக்கிற பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற தெய்வங்கள் மோட்ச சௌக்கியத்தை ஈஸியாயிட்டு அவளுக்கு கொடுக்கறதுக்கு சாதிக்காது. பக்தனுக்கு உண்மையான பக்தி இருக்கா அப்படிங்கிற விஷயத்துல தேவதைகள் எல்லாம் நிறைய டெஸ்ட் பண்ணுவா. இனி நான் பகவானையே கூப்பிட மாட்டேன், எனக்கு இந்த அளவுக்கு நிறைய நிறைய கொடுமைகள் வந்துடுத்தே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு டெஸ்ட் கொடுப்பான். எப்ப பார்த்தானாலும் பகவானையே நினைச்சுட்டு இருக்கிற எனக்கு இப்படி கஷ்டங்கள் வரதே, பகவான் இல்லையோ, இனி நான் பகவானையே கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தேவதைகள் பக்தனுக்கு டெஸ்ட் நடத்துவா. உண்மையான பக்தி அழியாம இருக்கா, எவ்வளோதான் வாழ்க்கையில நொந்து போனாலும், எத்தனைதான் வலி அனுபவிச்சாலும், எத்தனைதான் அபமானங்கள் அனுபவிச்சாலும் பகவானை விடாம பிடிச்சுட்டு இருக்கிற பக்தர்களை மோட்சபதத்துல பகவான் எத்திக்கவே செய்வர். எத்தனையோ டெஸ்டுகளுக்கு அப்புறம் சாதகனுக்கு மோட்ச சௌக்கியம் கிடைக்கும். பிரம்ம சாட்சா்காரம் அப்படிங்கிற மோட்சம் அதாக்கம் இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் மோட்சம். சாயுஜ்ய முக்தி, சாமீப்பிய முக்தி, சாரூப்பிய முக்தி இப்படின்னு எல்லாம் இருக்கு. இதுல பிரம்ம சாட்சா்காரம் அப்படிங்கிற மோட்சம் முக்தி கிடைக்கிறது ஈஸி இல்லை. சாபம் கிடைச்ச இந்திரத்யும்ன மகாராஜாவுக்கு அகஸ்திய மகர்ஷியோட சாபத்தால கஜேந்திரன் ஆக வேண்டி வந்தது. கஜேந்திரனோடு பக்தியை பார்த்து
ரொம்ப குஷியான பகவான் விஷ்ணு அவருக்கு சாரூப்பிய முக்தி மட்டும்தான் கொடுத்தார். டாப் மோஸ்ட் முக்தியான மோட்சத்தை கொடுக்கலை. தேவிய ஆசிரயிச்சுண்டு வாழற தேவி உபாசகர்களில സായുജ്യം തുടങ്ങിയ മോക്ഷങ്ങളും ഈസിയായിട്ട് കിടക്കും. ടോപ്പ് മോസ്റ്റ് മോക്ഷം தேவி பக்தர்களுக்கு தேவி ரொம்ப டிலே பண்ணாம கொடுத்துடுவள். அதனாலேயாக்கும் வாக்தேவிகள் தேவிய சோபனா சுலபாகதிஹி அப்படின்னு கூப்பிட்டது.